மதத்துல இருக்கிறவங்கள முடக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. ஆமா, இப்ப எல்லாத்தையும் பாடித்தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி கட்டாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுந்து நிக்க போறோம், முஸ்லீம் எழுந்து நிக்கணும். அவன் அப்புறம் அடுத்தபடி என்ன பண்ணுவாங்க? எந்த விதமான நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில நீ இதை பாடணும். ஆனா இதற்கு எதிர்ப்பலைகள் வந்து பெரும்பாலும் மற்ற மாநிலங்கள்ல வர்றது மாதிரி தெரியல. தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து எதிர்த்து இருக்கு. மற்ற மாநிலங்கள் இது பாதிப்பு இல்லையா? இந்த நேஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல வந்துட்டு போட்டாங்களே, அது வந்துட்டு தமிழர்கள் சேர்ந்து முடிவெடுத்த விடயமா அது. அன்னைக்கு காந்தி உயிரோடு இருந்தாரு, நேரு உயிரோடு இருந்தாரு, பட்டேல் உயிரோடு இருந்தாரு. அவங்களாம் சேர்ந்தானே எடுத்த முடிவு. அப்புறம் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குது, நீங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இந்த சிக்கலுக்கு எந்த மாதிரியான முடிவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரே முடிவு தான். இப்போ இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி, அவங்களுடைய கட்சி ஆட்கள், மோடி, அமித்ஷா இதெல்லாம் ஒன்று சேர தூக்கி குப்பையில போட்டார் ஒழிய இதெல்லாம் மாறாது. இவர் விஜயும் பேச போறாரு. அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல. கேட்டால் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் காட்டுவேன் அப்படின்றாரு. அவர் ஹெலிகாப்டர்ல இருந்துட்டு என்ன தெரியும்? டேமு தெரியும், அதில் தண்ணி இருக்கிறது தெரியும். அதில் எவ்வளோ தண்ணி இருக்கிறதுன்னு அப்படி கண்ணில் பார்த்தா முடிவு எடுக்க முடியுமா? கரூர் மக்கள்ல இறந்து போனவங்களுக்கு 31 குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டாங்க. அதை ரத்து செஞ்சதை எதிர்த்து மேல்முறையீடு வந்து உச்சநீதிமன்றத்துல பண்ணியிருக்காங்க. அவரோட ஆட்சிக்கு நான் வந்துட்டேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டிட்டு நீதிமன்றத்தினால தடுக்கப்படுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் நல்லதுதான் செஞ்சேன், நீதிமன்றம் தான் தடுத்துருச்சு அப்படின்னு மக்கள் பேசணும். இந்த மாதிரியான சூழல்ல தொடர்ந்து கொளத்தூர்ல வந்து முன்னாள் முதல்வர் வந்து தோத்து போயிட்டாரு அப்படின்றத வந்து சட்டமன்றத்திலயும் சொல்றாங்க, பொது இடங்கள்லயும் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? ஏன் அதை வந்து சொல்லிட்டே இருக்கணும்? தோத்துட்டாருன்னு சொல்றதா இருக்கும், வேற என்ன இருக்குது? நாங்க வந்து இதெல்லாம் சாதிச்சிட்டோம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாண்டி பசால் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு இணையா வந்து அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேறி இருக்கு. இப்போ இந்த மசோதா வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி ஆளுது இந்தியா அப்படின்ற அனைவருக்குமான அந்த நாட்டை இந்து ராஷ்டிரா அப்படின்னு மாற்றணும். அதற்கான முயற்சி தான் அது. நீங்கள் எந்த நாட்டையாவது 2 தேச கீதம் பார்த்துருக்கீங்க எங்கேயாவது? இப்போது சமீபத்தில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் தேச கீதம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. நேஷனல் ஆந்தம் ஆஃப் ஜெர்மனி அப்படி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுதி நிற்கிறாங்க. ஒரு பாட்டு தான். இங்கே மட்டும் இவங்க வந்துட்டு வந்தே மாதரம் வேணுமா, ஜனகணமன வேணுமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த நாடு விடுதலை பெற்ற உடனேயே ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதம் நடந்தபோது இந்த வந்தே மாதரம் பாடல் எங்கே நிலை பெற்றிருக்கோம், அந்த ஆனந்த பவன் அப்படின்ற அந்த நாவலை எழுதினவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம் எதிர்ப்பாளர், ஒரு ஹிந்துத்துவவாதி. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த அடுத்தடுத்த வாக்கியங்கள்லாம் முதல் 2 சரணங்கள் மட்டும் போதும். அடுத்த சரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடுது. அதனால் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு தேசகீதமாக இருக்கிறதுக்கு அது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டு தான் இவர் ரவீந்திரநாத் தாகூர் போட்ட ஜனகண மன அது போட்டு அது இந்த அதில் எல்லாமே கேரளா, தமிழ்நாடு, தென்னாடு, திராவிடம் எல்லாமே வரும். ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அது எடுத்துகிட்டு முடிச்சு போயிடுச்சு. அதை வச்சு தான் அது ஒரு நேஷ்னல் சிம்பிள் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் கொண்டாந்தாங்க. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும், எழுந்து நிற்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுதான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொன்றத்தை திணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்றது ஒரு முடக்கமாக இருந்துச்சு. ரைட்டு, விடுதலை போராட்டத்தின் போது இருந்துச்சு. என் தாயை வணங்குகிறேன் அப்படின்றது தான். இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயை வணங்குகிறேன்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இறைவன் அல்லாஹ் அப்படின்றத தவிர வேறு யாவது நான் வணங்குவேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்வாங்க. எதுக்கு அவங்க மேலே அதை திணிக்கணும்? இப்போ ஜனகண மனகதி அந்த பாட்டே போதுமே, அது எல்லாமே வருது, அதில் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அது இல்லாத மாநிலத்தினுடைய அந்தந்த மாநிலத்துக்கும் ஒரு கீதம் இருக்குது இல்லையா, பாடல் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீராறும் கடல் கொடுத்து அப்படின்னு இருக்குது. ஸோ அதோட நிறுத்திட்டு இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இந்துத்துவவாதிகள் இவங்களுக்கு அந்த முஸ்லீம் வந்துட்டு அடிப்பணியை வைக்கணும் அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் இருக்கு இல்லையா. அப்ப இஸ்லாமிய மதத்துல இருக்கிறவங்கள முடக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. ஆமா, இப்போ எல்லாத்தையும் பாடித்தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி கட்டாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுந்து நிற்க போகிறோம், முஸ்லீம் எழுந்து நிற்கணும். அவன் அப்புறம் அடுத்தபடி என்ன பண்ணுவாங்க, எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் நீ இதை பாடணும்னுவாங்க. இப்போவே நீங்கள் பல முஸ்லீம்களை என்ன பண்ணுறாங்க, நிறுத்தி உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது.
அவங்க வந்துட்டு அவங்க அந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக கூடினாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதோட சேர்ந்து இப்போ இதோ இன்னொன்று அதான் அவங்க எடுத்தாந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது நீ பாடி ஆகணும், நின்னாகணும், மரியாதை செலுத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு உடனே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நோக்கம் வந்துட்டு தேசப்பற்று கிடையாது. தேசப்பற்று அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம விடுதலை இதில் கொடி ஏற்றுறோம். ஆனால் இவங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க தான் பிஜேபி அரசியல் ரீதியாக இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த நாட்டுடைய தேசக்குடியை ஏற்றினதே கிடையாது. அவங்க காவி கொடியை தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஏற்ற தொடங்குனாங்க சமீபத்தில் தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த நாடு எதையெல்லாம் பாடணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அமித்ஷாவுடைய கேம் பிளான், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிளான், கட்டாயம் இதை திணிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவாங்க ஜனகன மன்னன்றது தேவையில்லை, இதை மட்டும் பாடினா போகிறோம் அப்படின்வாங்க. முதல்ல 2ன்னு சொல்லி அதுக்கப்புறம் இது வந்து அப்புறம் மறுபடியும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஜனகன மன்ன அப்படின்னோம்னா அது எல்லாரையும் இணைக்குது, அது வேணாம், இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியான்றது தாய் தான், பாரத தாய் அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இதற்கு எதிர்ப்பலைகள் வந்து பெரும்பாலும் மற்ற மாநிலங்கள்ல வர்றது மாதிரி தெரியல. தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து எதிர்த்து இருக்கு. மற்ற மாநிலங்கள் இது பாதிப்பு இல்லையா? இப்போ இந்தியா விடுதலை பெறதுக்கு முன்னாடி அந்த நேஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்துட்டு கூடினாங்களே, அது வந்துட்டு தமிழர்கள் சேர்ந்து முடிவெடுத்த விடயமா அது. அன்னைக்கு காந்தி உயிரோடு இருந்தார், நேரு உயிரோடு இருந்தார், பட்டேல் உயிரோடு இருந்தார், அவங்களாம் சேர்ந்து தானே எடுத்த முடிவு. அப்புறம் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குது, நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? தேவையற்றது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஏன் அன்னைக்கு நிராகரிக்கப்பட்டது? இந்த மாதிரி இருக்குது. இந்தியா வந்துட்டு ஒரு மல்டிகல்ச்சுரல் சொசைட்டி. இதில் வந்துட்டு நம்ம இது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறது தானே ஒரு தேசம், ஒரு பாடல் அப்படின்றது, நாட்டுப்பண் அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கிறது தானே. அதில் வந்துட்டு சரியானதை ஏற்றுக்கிட்டு தேவையற்றது நம்ம நிராகரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் அது வந்துட்டு தேவையில்லை. இப்போ இந்த சிக்கலுக்கு எந்த மாதிரியான முடிவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு? ஒரே முடிவு தான். இப்போ இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி, அவங்களுடைய கட்சி ஆட்கள், மோடி, அமித்ஷா இதெல்லாம் ஒன்று சேர தூக்கி குப்பையில் போட்டார் ஒழிய இதெல்லாம் மாறாது. இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த நாடு ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் வந்துட்டு ஒரு தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேறணும், விவசாய ரீதியாக முன்னேறணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பிளவு சக்திகள்லாம் நாட்டை ஒழிச்சு கட்டணும். இப்போ வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா பெருச்சாலியை ஒழிக்கணும், எலியை ஒழிக்கணும், கொசுவை ஒழிக்கணும், நாத்தத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறோம்ல. இதை தான் பிஜேபின்னு நம்ம அரசியல் ரீதியாக சொல்கிறோம். ஆனா இப்ப தற்போது நடந்த இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், இதனால வந்து மோடி அரசு வந்து பணிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுதே, அது உண்மைதானா? ஏன் பணியிலையா? தர்மேந்திர பிரதான் ரிசைன்மெண்ட் போனார்ல, பணிஞ்சதுன்னு தான் அர்த்தம். ஏன் பணியணும் நீ? அவங்க என்ன கேட்டாங்க? நீட்டு தேர்வுனால, நீங்கள் பண்ண குளறுபடிகள்னால, அதனுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆனதுனால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் 12 மாணவர்கள் செத்தாங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்பது? இப்படியான குளறுபடிகளுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்னு சொல்லி தானே கேட்டாங்க. அதுதானே தர்மேந்திர பிரதான். அவர் போகிறோன்னு ரிசைன்மெண்ட் போக வேண்டியதானே. ஏன் இழுத்தடிச்சிட்டு இருந்தார்? அதுக்கப்புறம் அவங்க மேலே அடக்குமுறையை ஏவுறீங்க, அடிக்கிறீங்க, ஆணி அடித்த தடியால் அடிக்கிறீங்க, அப்புறம் ஷாக் கொடுக்குற அந்த பேட்டர்னால் தட்டுறீங்க, அப்புறம் பெல்லட்டு குண்டை வச்சு சுட்டுறீங்க. இதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக பீகாரில் போனீங்கன்னா AK-47 வச்சு சுட்டுருக்கீங்க. இவ்வளவும் ஏன் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் கடைசியில் அவர் ரிசைன் பண்ணிட்டோன்னே இவங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, அமைதி ஆயிடுச்சு இல்லை, அந்த இடமே நாடே அமைதி ஆயிடுச்சு இல்லை. அப்போ அவங்க தானே வெற்றி பெற்றாங்க. இதுதான் தலை குடிஞ்சது, இந்த முட்டா பையர் தான் தலை குடிஞ்சாங்க. ஆனா அவங்க தரப்புல சொல்றாங்க, மாணவர்களோட நலன் கருதி தார்மீக ரீதியா நாங்க பொறுப்பை வந்து வேணான்னு சொல்லி கொடுத்துருக்கோம், மாணவர்களோட நலன் தான் எங்களுக்கு பிரதானம், அதனால நாங்க வெற்றி அடைஞ்சோன்னு தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அதான பிரதானம். அதையும் எவ்வளவு நாள் கழிச்சு செய்றீங்க? அதுக்கு முன்னாடி அடக்குமுறை, மாணவர்களுடைய நலனை கருதக்கூடிய ஒரு அரசு, அக்கறையுடைய ஒரு அரசு, அவங்க மேல வந்துட்டு இந்த மாதிரி தடியடி பிரயோகம் பண்ணுமா? அமைதியாக தானே கூடி பண்ணாங்க. ஒரு லோடு நிறைய கல் எடுத்து போய் வச்சுக்கிட்டு ரவுடிகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு, போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸை போட்டு அடிக்க சொன்னதெல்லாம் செய்யுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாட்டுக்கே தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் தொடர்ந்து காவிரி நீர் விவகாரம் குறித்து பிரச்சனை வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு பக்கம், அது குறித்து வந்து சட்டமன்றம் கூடும் பொழுதே புதிய நடுவர் மன்றம் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சிக்கல் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நிலையில காவிரிக்கு 15 நாட்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு ஒரு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் வந்து தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லி காவிரி மேலாண்மை வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில வந்து சாத்தியமாயிருக்கு? எதனால இது சாத்தியமாயிருக்கு? மேலாண்மை ஆணையம், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அது பேரு. இப்போ இந்த 3500 கனஅடியை திறந்து விடுங்க ஒரு 15 நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எவ்வளோ தண்ணி தெரியுங்களா? 1/4 TMC, அதை விட கொஞ்சம் கூட. ஒரு நாள் முழுவதும் நொடிக்கு நீ 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டீங்கன்னாலும் 1/4 TMC தான்.
இப்போ அங்கே திறந்து விடுற மேட்டூரில் திறந்து விடக்கூடிய தண்ணீர் 18,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டால் தான் நொடிக்கு 18,000 கனஅடி தண்ணி விட்டால் தான் 1.5 TMC ஒரு நாளைக்கு. அது வந்து கடைமடை வரைக்கும் போய் சேரும். இதெல்லாம் எந்த காலத்தில் வர்றது? இப்போ இதே வந்துட்டு திறந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு, சிவகுமார் சொல்கிறாரு. ஸோ ஆணையம் உனக்கு சொல்லிட்டு போயிடும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு இது கிடையாது. வேண்டாம் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்குள்ளே எல்லாமே போயிடும், அங்கேயே காஞ்சி போய் கிடக்குது எல்லாம். ஆணையம் சொல்றதையும் வந்து கர்நாடக அரசு கேட்காம தட்டி அதனால கழிப்பு. தான் முதல்ல அங்கே வந்துட்டு போர்டு அப்படின்ட்டு வாரியம்னு இருந்துச்சு. மோடி தான் வந்துட்டு அதை ஆணையம் ஆக்கி ஒன்றும் இல்லாத பண்ணார். அவர் பண்ண தமிழ்நாட்டுக்கு செஞ்ச ஒரு துரோகம் தான். அது வாரியம்னு இருந்துச்சு அப்படின்னோம்னா அணைகள்லேருந்து தண்ணீர் திறக்க விட்டுறதுக்கு அந்த வாரியத்துக்கு தான் அதிகாரம் இருக்கும், ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஆனால் இவர் தான் வந்துட்டு ஆணையம்னு மாற்றி அந்த அத்தாரிட்டியை வந்துட்டு அதிகாரத்தை வந்துட்டு மாநிலங்களுக்கே கொடுத்துட்ட உடனே மாநிலம் திறந்து விட மாட்டேங்கிறான். ஸோ அதை மோடி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்த பரிசு அது. அதனால் இந்த 3,200 கனஅடினால என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அது வர வழியிலே எவாப்ரேஷன் லாஸ்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் மழை பெஞ்சு காப்பாற்றினா தான் உண்டு. பேருக்கு தான் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையன்றதெல்லாம். இது ஒருபோதும் பட்டதில்லை. நிறைய மழை பெஞ்சு அணைகள் நிரம்பி அணைகளுடைய பாதுகாப்புனால தண்ணீர் திறந்து விட்டானா அதுதான் தமிழ்நாட்டுக்கு வருதே ஒழிய மற்றபடி எதுவும் கிடைக்கிறது இல்லை. இதுக்கே வந்துட்டு தண்ணியை திறந்து விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மேகதாட்டு ஒரு அணையை கட்டி விட்டு அதில் 67 TMC தண்ணி தேவைன்னா எங்கேருந்து தண்ணி வரும்? அதுவும் முடியாது, எல்லாம் முடிச்சு போயிடும். இதுதான் கர்நாடகா சொல்கிறான், தேக்கணும் ஒரு பேலன்ஸ்டு ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு இவர் விஜயும் பேச போகிறாரு. அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. கேட்டால் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் காட்டுவேன் அப்படின்றாரு அவர். ஹெலிகாப்டரில் இருந்துட்டு என்ன தெரியும்? டேமு தெரியும், அதில் தண்ணி இருக்கிறது தெரியும், அதில் எவ்வளோ தண்ணி இருக்கிறதுன்னு அப்படி கண்ணில் பார்த்தா முடிவு எடுத்துட முடியுமான்னு பார்க்க இல்லவே இல்லைன்னுவான். இல்லையா விஜய் சொல்லுவார், அது இருக்குது பரவாயில்லையே நீந்தலாமா அப்படின்றது. நீந்தலாம் சார், ஆனால் வெளில திறந்து விட முடியாதுன்னுவான். அவ்வளோதானே விஜய்க்கும் தெரியும், தண்ணீர் தான் நீந்தலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியும். வேறு என்ன பண்ணுவார் அவர்? உடனே வந்துருந்துட்டு பேசாத வந்துடுவார், அவ்வளோதான். இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு கீழே ஒரு டெக்னிக்கல் கமிட்டி உண்டு, தொழில்நுட்ப குழு. அது வந்துட்டு ஒரு அணையிலையும் இருக்கக்கூடிய தண்ணீரை அசஸ் பண்ணும். எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கிறது அப்படின்றதையும் அசஸ் பண்ணும். எவ்வளோ மழை வேஞ்சுது அப்படின்றதையும் அசஸ் பண்ணும். அது அடிப்படையில் அது கொடுக்குற டேட்டா வச்சு தான் ஆணையம் வந்துட்டு உத்தரவு பிறப்பிக்கிறது. இதுக்கு மேலே நீ எதுக்கு ஹெலிகாப்டரை போய்ட்டு பார்க்குறான்? அவன் தான் ஒரு ஸ்டேஷன்லேயும் ஆள் இருக்கானே. அதில் தமிழ்நாடு இருக்கு, கேரளாவும் இருக்குது, கர்நாடகாவும் இருக்குது, புதுச்சேரியினுடைய இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு போகணும்? ஆனால் இவர் போகிறேன்னு விட்டார். இவர் போயிட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இல்லை சார், தொடர்ந்து இந்த மாதிரி மாநில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இல்லாத போது கடிதம் மட்டுமே பிரதமருக்கு எழுதுறாரு, நேரடியாக எங்கேயுமே போக மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு அந்த மாநிலத்துக்கு சென்று நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி போகலாம். 74 பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசி எதுவும் தீர்வு வராததுனால தான் காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயினும் ஒரு ட்ரிபியூனலை போட்டது. ட்ரிபியூனல்ன்றது என்னது? நடுவர் மன்றம். ஸோ அதில் வந்துட்டு எல்லாரும் எல்லா டீட்டெயிலாம் கொடுத்தோம். எவ்வளோ தண்ணி தேவைன்றது கொடுத்தோம், எவ்வளோ தண்ணி கிடைக்குதுன்னு கொடுத்தோம், எவ்வளோ நிலங்கள்ன்றது கொடுத்தோம், எவ்வளோ மழை பொழிவுன்னு கொடுத்தோம், எல்லாத்தையுமே கொடுத்தோம், சொன்னோம், பேசணும். அதன் அடிப்படையில் 50 விழுக்காடு மழைப்பொழிவினுடைய ஆதாரத்தோடு தான் அவங்க வந்துட்டு ஃபைனல் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பை வந்துட்டு அடிப்படையில் தான் ஸ்கீம் எவ்வளோ வாரம் தண்ணி திறந்து விடுறது, எவ்வளோ தண்ணி திறந்து விடணும் அப்படின்ற ஸ்கீமை போடுறாங்க. எல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சு நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு மறுபடியும் கர்நாடகாவோட பேசணும்னு அர்த்தம். எதுக்கு பேசணும்? அதான் தீர்மானமாக இருக்குல்ல ஸ்கீமா, அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல. நடைமுறைப்படுத்தலாம் நீங்கள் போய்ட்டு மோடி கிட்ட கேட்கலாம், நடைமுறைப்படுத்தலையே என்னையா செய்ய போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். இவர் மோடியை போட்டு சந்திக்கிறதுக்கு இவர் பயப்படுறாரு, ஏன்னு தெரியல. அங்கே தான் போய் கேட்கணும் எப்படி அப்படின்ட்டு. இல்லையா நேராக கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதான், பக்கத்தில் தான் உச்சநீதிமன்றம், போயிட்டு ஃபைல் பண்ண வேண்டியதான் ஒரு கேஸை. இவ்வளோ தண்ணி இருக்கிறத காவிரி நடுவர் மன்றத்தினுடைய காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்கிறது, அதை வச்சு ஆர்டர் போட்டாங்க, ஆனால் தரமாட்டேன் அப்படின்ட்டு கர்நாடகா சொல்கிறான். இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டு கேஸ் போட வேண்டியதுதான். இப்போ கர்நாடகா குறித்து பேசுகிறப்போ அங்கே போய் கேஸ் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுக்கு கேஸ் போடாத தமிழக அரசு கரூர் மக்களில் இறந்து போனவங்களுக்கு 31 குடும்பங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டாங்க. அதை ரத்து செஞ்சதை எதிர்த்து மேல்முறையீடு வந்து உச்சநீதிமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மேல்முறையீடு எல்லாரும் செய்யறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். அதுதான் விஜயம் செய்யறாரு. அவருக்கு என்னன்னா, அவரோட ஆட்சிக்கு நான் வந்துட்டேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டிட்டு நீதிமன்றத்தினால தடுக்கப்படுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் நல்லது தான் செஞ்சேன், நீதிமன்றம் தான் தடுத்துருச்சு அப்படின்னு மக்கள் பேசணும். மக்களுடைய அறியாமை தானே அவருடைய சொத்து. ஸோ அதுதான் அவர் செய்கிறாரு. அவர் வேற ஒன்றும் இல்லை. அங்கே போனால் மட்டும் என்ன சொல்ல போகுது? அது அதே தான் சொல்ல போகுது. இருந்தாலும் அங்கே போகிறாரு அவர்.
நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு போனோம், அதுக்கு போகிறாரு அரசியல். அப்போ தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்களுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இதை வந்து பண்றாரு. ஐயா அதிகாரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பு இருக்குங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. அதுக்கு தானே அதிகார வர்க்கம் இருக்குது. அதுக்கு தானே அவருடைய பில்டிங் 10 அடுக்கு மாடி, இந்தாண்ட ஒரு 3 அடுக்கு மாடி, அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ காரு, அவ்வளோ பண செலவு, அவ்வளோ சாப்பாடு, கேன்டீனு, புடலங்காய், காரு எல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல. அவங்களாம் தானே சொல்லியிருப்பாங்க தானே விஜய்க்கு. இருந்தாலும் நான் போகிறேன் கருணை அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு. உள்ளபடியே மனசில் கருணை இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் பேருந்து சொருவி இருப்பாங்களா அவ்வளோ கூட்டத்தில். அங்கே கருணை காணாமல் போச்சு, லீவ் எடுத்துகிட்டு போயிடுச்சு செப்டம்பர் 27 இப்போ மறுபடியும் ஆட்சி வந்தோன்னா கருணை வருது. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு பக்கம் வந்து தெரிந்தேதான் அவங்க பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் ஒரு பக்கம் ஒரு சிலர் அறியாமையில இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து விழிப்புணர்வா இருக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் இவங்க எல்லா இடத்துலயும் வந்து இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லயும் தாவேகா கூட்டணி தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா சொல்றதுக்கான காரணம் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது சார்? சும்மா எடுத்து விட வேண்டியதுதான், மீண்டும் மீண்டும் அவர் தான் ஜெயிப்பாருன்னு. இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்க போறீங்க, எப்படி சார் இருக்குது விஜய் ஆட்சின்னு கேட்க போறீங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு கேட்க தானே போறீங்க. அவ்வளோதான். கரண்ட் வராது. உங்களை போன்ற பெண்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அது இந்த இடம் நிறைய அதிகமாகுது. கஸ்டடியில் வந்துட்டு விசாரணைக்கு வந்தவர்கள் வந்துட்டு அடித்து சாகடிக்கப்படுறாங்க. பில்லு உங்களுக்கு பில்லு வந்துச்சா? எலக்ட்ரிசிட்டி பில்லு வீட்டுக்கு வரும் வந்தோடனே நிறைய வரும், கட்டுங்க எல்லாம் ஆகுது. மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க மீண்டும் விஜய் தான் வருவார் அப்படின்னு. பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வர்றதுனா மக்கள் தீர்மானிப்பாங்க. அதுக்கு நீங்கள் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி வாய்ப்பு இருக்க முடியும்? இவங்கெல்லாம் இவிஎம்னால ஜெயிக்கிறவங்க தான். இல்லாட்டி அவருக்கு ஏது வாய்ப்பும் கிடையாது, வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பொறுத்துறது பாருங்கள். இந்த மாதிரியான சூழலில் தொடர்ந்து கொளத்தூர்ல வந்து முன்னாள் முதல்வர் வந்து தோத்து போயிட்டாரு அப்படின்றத வந்து சட்டமன்றத்திலயும் சொல்றாங்க, பொது இடங்கள்லயும் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? ஏன் அதை வந்து சொல்லிட்டே இருக்கணும்? தோத்துட்டாருன்னு சொல்றதா இருக்கும், வேற என்ன இருக்குது? நாங்க வந்து இதெல்லாம் சாதிச்சிட்டோம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு சொன்னதுதான் தோத்துட்டாருன்னு இவங்க யாரும் சொல்றாங்களோ அவருடைய திட்டங்கள் தான் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. பேரை மாற்றி, பேரை குறைச்சி, பேரை கட் பண்ணி ஏதோ பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அவரை வில்லனா காட்டணும். விஜய்னா யாரு? ஒரு ஹீரோ நடிகர். அங்கன்னா வில்லன்னா வேறு யாராவது பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க, அவங்கள டமால் டிமின்னு அடிக்கலாம். அவங்க அனுப்பின ஒரு 40 ஆளை வந்துட்டு இப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிப்பார். யோசிச்ச உடனே டமால் டிமின்னு அடிச்சுடுவார். இப்போ இங்கே யாரை அடிக்கிறது? சட்டப்பேரவையில் வந்துட்டு. அதனால் ஒன்றும் புரியாது, இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. பேச சொன்னால் உடனே எல்லாம் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவ்வளோதான். வில்லன் ஆக்குறாரு. இங்கே அவருக்கு தான் வில்லன், ஸ்டாலின் தான் வில்லன். அதனால தான் அவருடைய ஆட்சி ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு போய்ட்டு வில்லனை தான் பார்த்தாரு. இல்லை, வில்லனை பார்த்து துண்டு போட்டு வில்லன் இவர் வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாரு. இவர் எம்ஜிஆரா, அவர் நம்பியாராம். காலக்கொடுமைன்னு சீமான் அடிக்கடி தள்ளடிச்சுக்கிறார்ல, அது இதுதான். வேறு முன்னில் என்ன பண்ணுறது? பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்கு தெரியல. இவராவது பரவாயில்ல, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். இவர் தேர்ந்தெடுத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் புண்ணாக்குங்க, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? கேட்டால் நாங்கள் பைக்கில் போய்ட்டு பிரச்சனையை தீர்க்க போகிறோன்னு ஓடுறாங்க ஒருத்தர். நேற்று புஷி ஆனந்த் பைக்கில் போனார், இன்றைக்கி அருண்ராஜ் பைக்கில் போகிறாரு. கூடிய சீக்கிரம் விஜய் பைக்கில் வருவார் பாருங்கள். திடீர்னு யாரோ ஒருத்தர் பைக்கில், யாரோ முதல்வர் மாதிரி இருக்கு, முதல்வர் தான் பைக்கில் வருவார். என்ன சார் சொல்றீங்க? பாரு, பைக்கில் வரப்போறாரு பாரு. சும்மா இப்படியே வந்துட்டு மக்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? பிரச்சனை தீர்க்க முடியாது. கூட்டம் சேராதா அவங்க சொல்ற மாதிரி? கூட்டம் சேரும், பரவாயில்ல, ஸ்பீடாக போயிடலாம் பைக்கில். ஏற்கனவே சைக்கிள் ஓட்டலையா? தூத்துக்குடிய சிவகங்கையில் சைக்கிள் ஓட்டலையா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார். மக்கள் வரும்போது விட்டுட்டு போயிட்டாரு சைக்கிள. விட்டு போயிட்டாரு. பைக் விட்டு போயிட வேண்டியது. அவருக்கு என்ன எடப்பா இருக்கு. ஓகே, அமைச்சர்களோட செயல்பாடு குறித்து சொல்லியிருந்தீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, மாணவர்களுக்கு வந்து மதிய உணவுல சிக்கன் பிரியாணி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது சாத்தியமா சார் இந்த விஷயங்கள்லாம்? கஜானா காலி ஆயிடுச்சு, நான் காசு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் பிரியாணி போடுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நிதி நிலைமை நல்லா தானே இருக்கு, அதானே அர்த்தம். பிரியாணி இப்போ நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்றவங்க, சாம்பார் சாதம் சாப்பிட்றவங்க, உங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரியாணி பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வசதியாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ தமிழக அரசு நல்ல நிதி நிலையோட வசதியாக இருக்குது, ஸோ பிரியாணி போடுறாங்க. ஸோ அவங்க சொன்னதை அவங்களே முறியடிக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் பண்ணலை, இன்னொரு பட்ஜெட்டை கூட அறிவிக்கல. ஆனால் பிரியாணி வரைக்கும் ஸ்டாலின் வந்துட்டு காசு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதான அர்த்தம். இல்லாட்டி உங்களால் பிரியாணி போட முடியுமா? இல்லை இவங்க தான் பிரியாணி சாப்பிட்டு வெளிநாடு போக முடியுமா? இப்போ புரியுதுங்களா? இல்லை, ஆனால் வந்த 2 மாதங்களில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாகுது. அதில் பிரியாணி போட போகிறாங்கன்றியா? ரைட்டு இருக்கலாம். 20,000 கோடி கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு பிரச்சனையே இல்லை ரம்யா. கடன் அப்படின்னா வாங்கின படத்தை நீ என்ன எதுக்கு செலவு பண்ண போகிறன்றது தான் முக்கியம். அதற்கான திட்டங்கள் என்ன? அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அதில் ஒன்றும் இல்லை. வட்டியை கட்ட போகிறோம், அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்போம், வட்டி கட்டிக்கிட்டே தான் இருப்போம், நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதனால் ஒன்றும் மூழ்கி போயிடாது. இல்லை இந்த ஆட்சியை விட்டு விஜய் போனாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1-1.5 வருஷத்தில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, யாராவது காலரை பிடிச்சி இவ்வளோ கடன் வாங்கினீங்க, வட்டி கட்டிட்டு போகிறேன், அது பாட்டு சும்மா போகிறேன் அப்படின்னு யாராவது ஈட்டிக்காரன் வந்து அவர் வாசல் நிற்க போகிறான்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்டிடி கொடுக்குற கடன் தமிழக அரசு அது கட்டிட்டு போவோம். அது பாட்டுக்கு அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சமாளிப்பாங்க. அவ்வளோதான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார் இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.